நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hot coffee, life happy. Season 2 மனசு நிறைய புத்தம் புதிய டேஸ்டியான. சார் முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் விஜய் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கேபி சார், அவரை பத்தி ஜஸ்ட் செலிப்ரேட் பண்றதுக்கு, அவரை பத்தி நீங்க பேசுற விஷயங்களை கேட்கறதுக்காக மட்டும் இன்னைக்கு நான் இந்த ஷோக்காக வந்திருக்கேன். I don't have any questions because I know you're going to flourish me with so many details and so many memories. பக்கத்துல இருந்து இவ்வளோ அன்பா ரசிச்ச இன்னொருத்தரை என்னால் தேர்ந்தெடுக்க முடியுமா முதல் கெஸ்டான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்க சொல்லுங்க கேபி சார். ஒரு படைப்பாளியா ஃபால்கே அவார்டு வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பத்மஸ்ரீ ஏற்கனவே வாங்கிட்டாரு. 8 நேஷனல் அவார்டு, 9 மாநில அரசு விருதுகள், 12 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினவர். 106 படங்களில் ஒன்று கதை அல்லது திரைக்கதை வசனம் அல்லது இயக்கம், இப்படி ஏதோ ஒரு அடிப்படையில் 106 படங்களில் பங்கு பெற்ற ஒரு மகத்தான ஒரு படைப்பாளி அவர். முழுமையான வாழ்க்கை, முழு வாழ்க்கையும் தமிழ். ஆமாம், 21 சீரியல் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு 60 ஆண்டுகளில் கடைசி மூச்சு வரைக்கும் உழைத்த ஒரு மிகப்பெரிய மனிதனாக என்னுடைய வாழ்நாள் நான் பார்த்த மகத்தான மனிதனாக கேபி தான் தெரிகிறார். அவர் சின்ன வயசுல எப்படி ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா? கேபி சாரை நீங்க நேரில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பயமா இருக்கும்ல, டெரர் மாதிரி இருப்பார்ல. ஐயோ, பயங்கர டெரர். அந்த பக்கம் வந்தாலே இங்க நம்மளால எதுவுமே பண்ண இல்ல, உண்மையிலே ஒரு பயந்தாங்கொள்ளி அவர் பயந்தாங்கொள்ளி, ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர். நம்ம ஒரு டாமினேட்டிங் பர்சனாலிட்டி, ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளைன்னு நினைப்போம். அப்படி இல்லை. அவருடைய லைஃப் எப்படின்னா, தஞ்சை மாவட்டத்தில் திருவாரூர் பக்கத்தில் நல்லமாங்குடிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். 2 வேலி நிலம்ங்கிறது அவங்க அப்பா பின்னாடி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு விஷயம். அப்பா கைலாசம் ஐயர், அவர் கிராமத்தில் முன்சீஃபாக இருக்கார். மாத சம்பளம் அவருக்கு 18 ரூபா. இந்த 18 ரூபாயில் 4 பொண்ணுங்க, 2 பசங்க, சம்சாரம், அம்மா, இவ்வளோ பேர் வச்சு குடும்பம் நடத்தணும். வீட்டில் இந்த பவானி ஜமக்கான கேள்விப்பட்டிருக்கீங்கள, பெரிய நீளமாக இருக்கு. அந்த ஜமக்காலத்தை விரிச்சு போட்டு கல்யாண வீட்டில் எப்படி எல்லாம் தூங்கலாம் அந்த மாதிரி தான் எல்லோரும் படுத்துக்குவாங்க. ஒரு தலகாணியில் 3 பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி எப்பவுமே சண்டை நடக்கும் பசங்களுக்குள்ள. ஆமாம், பசங்களுக்குள்ள. இப்போ கேபி சாருக்கு ஒரு 10-12 வயசு வரைக்குமே நமக்குன்னு ஒரு பாய், நமக்குன்னு ஒரு தலையணை, நமக்குன்னு ஒரு பெட்ஷீட் கிடைக்காதான்னு ஒரு ஏக்கத்திலேயே வாழ்ந்த ஒரு பிள்ளை. ஸ்கூலுக்கு போக வரைக்கும் செருப்பு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் காலேஜ் போகும்போது முதல்ல ஆஃப்டர் ஆயர் போட்டு போய் ரொம்ப அவமானப்பட்டு வந்தேன்னு அவர் அழுதுருக்கார். அதுக்கப்புறம் அண்ணா 2 பேர் படிக்க வைக்க முடியாதுன்னு அண்ணா இன்டர்மீடியட் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் சிதம்பரம் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் பிஎஸ்சி, அப்பாவை சந்தோஷப்படுற விஷயமே பிஎஸ்சியில் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த பையன் பயங்கர கெட்டிக்காரன். என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறது பையனை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்காமே அப்பா 20 வயசு இருக்கும்போது அப்பா போயிடுறாரு. இங்கே ஏஜிஎஸ் ஆஃபீஸர் அப்ளிகேஷன் போடுறாரு. அந்த வேலை வரைக்கும் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஊர் பக்கத்தில் முத்துப்பேட்டைன்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் 1949 வரைக்கும் ஒரே ஒரு ஆண்டு மட்டும் சயின்ஸ் டீச்சர் அங்கே வேலை பார்க்குறாரு. சயின்ஸ் டீச்சரா? நம்ம அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஏஜிஎஸ் ஆஃபீஸ் வர்றாரு. இங்கே 1951 64 வரைக்கும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஏஜிஎஸ் ஆஃபீஸ் இருக்கும்போதே நாடகங்கள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதில் வடநாட்டு வங்காள தேசத்தை ஒருத்தர் ஆஃபீஸர் அவர் ஜெனரல் மேனேஜராக வர்றாரு. அவர் சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு முதல்ல மேஜர் சந்திரகாந்த் ஆங்கிலத்தில் எழுதி சுந்தராஜம் பண்ண வேஷத்தை இவர் முதல்ல நடிச்சார். பிரமாதம் இருக்கு இங்கிலீஷில் பெரிய கமாண்ட் உள்ள ஆள். இந்த டைமில் தெருவாக துண்டு துண்டாக வேஷம் போட்டுட்டு பல நாடகங்கள் நடிச்சிருந்த நாகேஷ் ஃப்ரெண்ட் ஆகி ஆமாம் ஏஜிஎஸ் ஆஃபீஸ் பாலு எனக்கா ஒரு நாடகம் எழுதி கொண்டு. அதுக்கப்புறம் தான் இப்போ பார்த்தா ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலம் உடுப்பி ஹோட்டல் மாதிரி எனி ஹோட்டலில் நிறையா பேர் வர ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சர்வீஸ் நிறைய கனவுகள் இருக்கும். சிவாஜி மாதிரி வரணும், நாகேஷ் மாதிரி வரணும், கமல் மாதிரி வரணும், ரஜினி மாதிரி வரணும், கனவுகளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சினிமாட்டிக் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு சர்வரை பேஸாக எடுத்துக்கிட்டு ஒரு நாடகம் எழுதி சர்வசுந்தரம்னு நாடகம் போடுறாங்க. ரன்னவே கிட்டது நாடகமே. ஆமாம், இப்படி போட்டுட்டு இருக்கும்போது இந்த சர்வசுந்தரத்தை வாங்கி ஏவிஎம்ல படம் பண்ணாங்க. கிருஷ்ணமஞ்சி டைரக்ஷன், நாகேஷ் முதல்ல நடிக்கிறாரு. அந்த படத்துலேயே ஒரு டைரக்ஷனாக போய்க்கல இருந்தால் கூட நாடகாரம் திடீர்னு டைரக்டராக வர்றது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு ஒரு அனுபவமிக்க டைரக்டராக பண்ணிட்டுன்னு பஞ்சசாரை வச்சு பண்ணுறாங்க. இந்த இடைவெளியில் மியூசிக் டைரக்டர் குமார் கேபி சாருடைய படங்களுக்கெல்லாம் மியூசிக் போட்டால் நாடகத்துக்கும் போட்டிருக்காங்க. ஆமாம், அந்த குமார் தான் நேராக கொண்டு போய்
ஏகே வேலன் அவர்கள்கிட்ட அறிமுகப்படுத்தார். ஏகே வேலன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அருணாச்சலம் ஸ்டுடியோன்னு மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் மெம்பராக இருந்த முறையாக படித்த புலவர். அவர் யார்கிட்டும் டைரக்ஷன் போகாமல் சுயமாக வந்து ஒரு தை பிறந்தால் வழிபிறக்கும்னு ஒரு படம் எடுத்து அது ரன்னவே ஹிட்டான உடனே அது வந்த லாபத்தை வச்சு அருணாச்சல் ஸ்டுடியோ கட்டாங்க. ஒரு ஃப்ளோர் இருக்குது, மற்ற எல்லா அடிப்படையும் ஒரு ஸ்டுடியோ உருவாக்குறாரு. அவருக்கு இந்த குமார் மூலமாக ஒரு பையன் பிரமாம நாடகமெல்லாம் எழுதலாம், நீ பார்க்குறீங்களா சொல்லி பாலச்சந்தர் கூட்டு போய் காட்டுறாங்க. போய் பார்க்குற தம்பி உனக்கு ஒரு கதை கொடுன்னு சொல்லும்போது நான் இப்போ தான் நீர்க்கும்னு எழுதிட்டு இருக்கேன்னா அதே படம் எடுத்து இல்லாமல் இல்லைங்க சார் நாடகமாக போட்டு அது பூ பண்ணும் அப்படிங்கிற சரி போடுன்னு சொன்னாங்க. நாடகமாக போட்டு நீர்க்கும்னி பிரமாமம் போயிட்டு இருக்கு. என்ன படம் இல்லை அது? ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இதே ஏவிஎம் வந்து சர்வசுந்தரம் எடுத்த ஏவிஎம் நிறுவனத்தில் மேஜர் சந்திரகாந்த் வந்து ஒரு சார் டைரக்ட் பண்ணுறாரு. ஓகே சார், அவ்வளோ சொன்னீங்க. பட் இப்போ சிவகுமார் சார் வந்து கேபி டச்சுக்கு அப்புறம் கேபி டச்சுக்கு முன்னாடி அப்படின்னு பிரிக்கலாமா? அவர் டச்சுக்கு அப்புறம் எப்படி இருந்தது உங்களுடைய ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் அவரோட சொல்லுங்க. அதாவது உயர்ந்தமன் இந்த படத்தில் நான் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ சவுகார் எதிர்நீச்சல் நாடகங்களில் நடிக்கிறாங்க. ஓகே. இப்போ நாடகம் பார்க்க நான் போய் 10 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு அண்ணாமலை மன்றத்துக்கு போனேன். நாகேஷ் வந்து சுந்தரராஜன் வந்து ஒரு ரிட்டையர்டு சப்ஜெக்ட் சார் நடிப்பார். அவர் நாகேஷ் மாடிப்படி மாதிரி கேரக்டர் பண்ணுவான். அங்கே அந்த உள்ள ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டாங்களுக்காக வந்து இப்போ பாசத்துக்கு கூடிய அப்பனா கூடிய இவர் வந்து அவர் பரீட்சைக்கு போகிறப்ப மாட்டேன்னு சொல்லிடுவார். மேஜர் வரலன்னு சொல்லி நீ வராட்ட என்னையா நானே ஆசிரியம்னு சொல்லிட்டு அந்த பலவா ராஸ்கல் நான் ஆசிரியமான சொல்லிட்டு மோனாக் பண்ணுவான். மேஜர் மாதிரி நாகேஷ் மாதிரி மோனாக் பண்ணுற பீஸ் பார்த்து அழுதுட்டு நம்ம படங்களை நினைக்கிறோம் கடவுள் வேஷம் போட்டு ஏமாற்றிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் செத்தை போடுவோன்னு பயந்துட்டு அப்போ தான் நான் சொந்த ட்ரூப்பெல்லாம் நாடகம் ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் கேபி சாருடைய எதிர்வெளி படத்தில் ஒரு ரோல் பண்ணேன். நவகிரகத்தில் அதே மாதிரி ஒரு ரோல் கொடுத்தாரு. அப்புறம் வந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது வெள்ளி விழா படம் வருது. இப்போ பயங்கர பீக்கு போயிட்டார். நவகிரகம் இந்த பக்கம் எதிர் நீச்சல் படம் எடுத்தாச்சு. உச்சத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ஹைப்பர் டென்ஷன் உள்ளாள் இவர். வெள்ளி விழா டைமில் வாணிசி கால் ஷீட் 13 நாள் வாங்குறாங்க. அதை ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம் போது வாணிசி வருது சொன்னோன்னே அந்த சீனை என்ன பண்ணால் யோசனை போது முதல் தடவை முதுகு பக்கத்தை எறும்பு விடுற மாதிரி ஆரம்பித்து ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகுது. என்னடா அது பெயின் பார்த்தாரு. பெயின் கண்ட்ரோல் அப்படியே கைக்கு இறங்கி வருது. ஒன்றும் சுந்தரமூர்த்தின்னு சொல்லி மேக்கப் பர்சன்ட் கூப்பிட்டு மசாஜ் பண்ண சொல்கிறார். மசாஜ் டெம்பரரியாக க்யூர் ஆகுது, பழையபடி பெயின் ஜாஸ்தி இருக்குது. உடனே வந்து படுத்தார். உடனே ஜெகதீஷன் அவங்க ஃபேமிலி டாக்டர் வராரு. வந்தோடனே ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணுறாரு. ஐயோ வாணிசி அப்புறம் பார்க்கல வண்டியில் ஏன்னு கூட்டி போகிறாரு. வீட்டுக்கு போனால் ஈஸி வீட்டுக்கே வந்துருக்கு. போகிறாங்கன்னா மாசிவ் அட்டாக். தூக்கிட்டு போனால் வெல்லிங் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. உலகத்துக்கு எல்லா உயரையும் உடம்பு பூரா மாட்டணும்னு நினச்சி பார்த்தாரு. மாசி வட்டாக்கன்னு நம்ம இதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஃபீல் பண்ணி அப்படியே மயக்கமாயிட்டார். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் முடிச்சு பார்க்கும்போது உனக்கு கடவுள் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ப முடியல. இல்லை இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்கான்னு சொன்னோடனே நம்ம இனிமேல் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அது முடிவு பண்ண முதல் விஷயம் என்னென்னா சாகும் வரை இனிமேல் சிகரெட்டை தொட மாட்டேன். இந்த பிஸியான ஆளை வச்சு படம் எடுத்தால் தான் ப்ராப்ளம் வருது. பிஸியான நடிகர்கள் வேண்டவே வேண்டாம், புதுமுகத்துக்கு போயிடலாம். படம் எடுத்தால் நேரடியாகவோ மறைமுகமாக ஒரு மெசேஜ் இல்லாமல் படம் எடுக்கக்கூடாது. பெண்மையை மேன்மைப்படுத்துகிற படத்தை தான் எடுக்கணும் அப்படின்னு இந்த 4 கட்டாயமாக எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அதை அவர் ஃபாலோ பண்ணார். அதில் தான் அந்த முதல் படம் அரங்கேற்றம். அப்புறம் போஸ்ட் மேசிவ் அட்டாக் தான் இந்த மாதிரி மேசிவ் ஹிட் படங்கள் வந்தது. அதில் வந்து அரங்கேற்றம் முதல்ல பண்ணார். ஆமாம். அது இதெல்லாம் 3 படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 படம் வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன், அக்னி சாட்சி, சிந்துவை 3 தான் அவரோட நான் பண்ண பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ். லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மனிதர்மா. அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த மாதிரி மனிதர்கள்லாம் படங்கள் வழியாக என்னைக்கு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அதான் நான் சொன்னேன், அவருடைய லெகசி என்னைக்குமே அப்படியே போய் ஓங்கி தான் நிற்க போகுது. உங்களை மாதிரி ஆளுங்களை அவர் கொடுத்துட்டே இப்போ எங்கள் வழியாக இருக்குது. நாங்கள் நடிச்ச வேஷங்கள் வழியாக அவர் வாழ்ந்துகிட்டே தான் இருப்பார். ஒரு மகத்தான் நம்ம இது. அதாவது ஒன்று விஷயம் கேபி சார் போயிட்டாருன்னு நம்ம ஏன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் மனிதன் பிறந்த மனிதன் ஒரு நாளைக்கு போய் தான் தீரனா. முழுசாக வாழ்ந்த மனுஷன், கடைசி மூச்சு வரைக்கும் உழைச்ச மனுஷன், கடைசி மூச்சு யாருமே செய்ய முடியாது செஞ்ச ஒரு மனுஷன். அவன் நினைவுகளை போற்றுவான். அவர் என்னெல்லாம் படங்கள் செஞ்சாரோ எந்த மாதிரி படம் எடுத்தோ அது மாதிரி படம் எடுக்க முயற்சி பண்ணுவோம். எதெல்லாம் நல்ல செய்தி படம் சொன்னால் நம்ம வாழ்க்கை கடைப்பிடிக்கும். அதான் நமக்கு செய்யக்கூடிய மரியாதை. டெஃபினெட்லி. அண்ட் ஐம் ஷூர் அவர் எங்கேயோ இதை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய பிளெஸிங்ஸ் என்னைக்கும் நம்மளோட இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த புத்தாண்டில் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து எனக்காக பேசி கொடுத்தது. எனக்கு எவ்வளோ விஷயங்கள் இப்போ அதில் தெரிஞ்சிருக்குன்னு ஐ கான்ட் ஷேர். அவ்வளோ ஹாப்பினஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. பட் உங்களை நான் தேங்க்ஸ் சொல்லி அனுப்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஸோ அவருடைய படங்களில் நீங்கள் நடிக்காத அவருடைய படங்களில் ஃபேவரட் அபூர்வ ராகங்கள் வந்து சொல்லலாமா? ஓகே, நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ அழகாக வேற பேசியிருக்கீங்க. அப்போ நான் எப்படி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்காம இருக்கலாம்? ஸோ ஐ திங்க் உங்களுடைய ஃபேவரட் படத்தையே நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். எல்லா படம் வச்சுருக்கீங்களா? எல்லா படமும் வச்சுருக்கோம். அதனால ஐ திங்க் நீங்கள் கேட்ட அபூர்வ ராகங்களோட டிவிடி ஐம் ஷூர் உங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா?
ஓகே, அப்ப டெஃபினட்டா இன்னைக்கு இந்த பெஸ்ட் டிவிடி பிரிண்ட் நீங்க Thank you, போட்டு thank you. பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். Thank you so much. And உங்களுக்கு நரசூஸ் வழங்கும் ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பரும்